இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று எது பாராட்டுகின்றது? பட்டினப்பாலை என்ற நூல் பாராட்டுகின்றது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டுவது பட்டினப்பாலை. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை எவ்வாறு அழைப்பர்? வணிகச் சாத்து என்று அழைப்பர். பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் முடியரசன். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதனையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இரா அரங்கநாதன். மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? காமராசர். உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மொத்த மயங்கொலி எழுத்துக்கள் 8. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் தான் துரைராசு. ரெண்டுமே ஒன்று தான், முடியரசன் அல்லது துரைராசு. வீரகாவியம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூலும் பட்டினப்பாலைதான். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. வானம் வெடி, பனி குளிர்ச்சி. இது 2 சுழி நீ அந்த இது வந்தாதான் குளிர்ச்சி வரும். இதில் 3 சுழி. பனி அப்படின்னா வேலை, அந்த பொருளை தரும். 3 சுழி நீ வேலை அப்படிங்கிற பொருளை தரும். இது குளிர்ச்சி கிடையாது. இதுதான் தவறானது. ஏரி நீர்நிலை சரியானது. கூரை புடவை இதுவும் சரியானது. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி டேஷ் உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. வெண்ணெல் நற்றிணை. கீழ்கண்டவற்றுள் காமராசரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. பெருந்தலைவர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர் எல்லாமே சரி. ரோசாப்புத்துறை அப்படிங்கிறது அவருடைய பெயரு கிடையாது. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இரா அரங்கநாதன். காமராசர் வாழ்ந்த எந்த இல்லமானது அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அதாவது காமராசர் வாழ்ந்த விருதுநகர் இல்லம், சென்னை இல்லம் இரண்டுமே அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 2/10/2000 காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? கன்னியாகுமரியில். அதாவது அக்டோபர் 2, அதாவது காந்தி பிறந்த நாள் அன்று, 2000 காந்தி பிறந்த நாள் அன்று காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இதில் 2/10/2000 அப்படின்னு கேட்காம 2000 காந்தி பிறந்த நாள் அன்று அப்படி கூட கேட்கலாம். அது யாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டதுன்னா காமராஜருக்கு. எங்குன்னா கன்னியாகுமரியில். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு காணப்படுகின்றது? தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எத்தனை? 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. காவியபாவை என்ற நூலின் ஆசிரியர் துரைராசு. குறில் எழுத்து இல்லாத ஐ என்ற எழுத்துக்கு, குறில் எழுத்து இல்லாத ஐ என்ற எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். ஐக்கு இணை எழுத்து இ. கீழ்கண்டவற்றுள் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? இ. இந்த புத்தகம், இந்த பையன், இப்பக்கம் அப்படிங்கிறது இ அப்படிங்கிறது அண்மையில் சுட்டதுனால இது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து.
கீழ்கண்டவற்றுள் சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஆ, அந்த பக்கம், அந்த பையன், அப்பக்கம். அது எல்லாமே அந்த அப்படிங்கிறது வந்து சேய்மையை சுட்டுது. சேய்மைனா தொலைவு அப்படின்னு பெயர். அண்மைனா அருகில், சேய்மைனா தொலைவு என்று பொருள். அதனால் சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து அ. கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே நின்று சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு என்று அழைக்கப்படுகின்றது. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் கயத்தூர். இது சரியானது. ஆசாரக்கோவை 11 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது தவறானது. இது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்பதே சரியானது. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது சரியானது. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருளாகும். இதுவும் சரியானது. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகின்றது? டாக்டர் ச. இரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகின்றது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எத்தனை அடுக்குகளை கொண்டது? மொத்தம் 8 அடுக்குகளை கொண்டது. 8 ஏக்கர் பரப்பளவும் கொண்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் காட்டாற்றை காரணம் காட்டி பள்ளிக்கூடம் அமைத்த ஊர் பரமக்குடி. கடலோடு விளையாடு என்னும் பாடல் சக்திவேல் தொகுத்த எந்த நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளது? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இப்படி கூட கேட்கலாம். சக்திவேல் தொகுத்த நூல் நாட்டுப்புற இயல் ஆய்வு, இல்லைன்னா இதை மாற்றி கூட கேட்கலாம். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல். 2021ஆம் ஆண்டிற்கு திருவள்ளுவர் ஆண்டு எது? 2052. அதாவது 31 கூட்டணும். திருவள்ளுவருடைய காலம் கிமு 31. இப்போ நம்ம வந்து எந்த இயரை எடுத்தாலும் அதுவே கிபியில் தான் அமையும். அதனால் இந்த 2021 அப்படிங்கிறது கிபி. இந்த கிபியோட இந்த 31 நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைக்கிது 2052. இதுதான் 2021க்குரிய திருவள்ளுவர் ஆண்டு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வினை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம் சரியானது. முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் என்பது சரியானது. முக்கணி, மா, பழ, வாழை என்பது சரியானது. ஆனால் திராட்சை போட்டிருக்கு, அது தவறானது. நானிலம் படைத்தவன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. கரன்சி நோட் பணத்தால் சரியானது. டிமாண்ட் டிராஃப்ட் காசோலை இது தவறானது. கிரெடிட் கார்டு பற்று அட்டை சரியானது. டெபிட் கார்டு கடன் அட்டை சரியானது. காசோலை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் செக். சரியானதை தேர்ந்தெடுக்க. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது தவறானது. அப்துல் கலாம் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது தவறானது. ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம், அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர்கள் தினம். விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுகின்றது. இதுதான் சரியானது. சரியானதை தேர்ந்தெடுக்க. சரியானது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்று கூறியவர் ஔவையார். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இங்கு அமைந்து காணப்படுகின்றது. சீனாவில் அமைந்துள்ளது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. நுனி நாவின் நுனியை மேல் அன்னத்தின் முதல் பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கின்றோம். கூற்று 2. நாவின் நுனியை மேல் அன்னத்தின் மைய பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கின்றோம். கூற்று 1, 2 இரண்டுமே தவறானது. அந்த நாவின் நுனி அது அப்படிங்கிறது வராது. அன்னத்தின் மைய பகுதி அப்படிங்கிறது தவறானது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். இது சரியானது. கூற்று 2. இடையின எழுத்துக்கள் 6, அதாவது எரள வளல ஒரே இனமாகும். இது சரியானது. கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. பொறுத்துக. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தளங்கள். 2வது தளம் சொந்த நூல் படிப்பகம். இது தவறானது. 2ஆம் தளம் தமிழ் நூல்களுக்கான தளம். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம்.
நான்காம் தளம் பொருளியல், 5ஆம் தளம் கணிதம், 6ஆம் தளம் வேளாண்மை. இதுதான் சரியானது. அதாவது ஆப்ஷன் சி 5, 1, 4, 2, 3. 2ஆம் தளம் தமிழ் நூல்கள், தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், 4ஆம் தளம் பொருளியல், 5ஆம் தளம் கணிதம், 6ஆம் தளம் வேளாண்மை. 6ஆம் தளம் வேளாண்மை. அவ்வளோதான். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. கூற்று 3, மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. 4 கூற்றுகளுமே சரியானது. அனைத்தும் சரி. நீ பொறுத்துக. அதாவது சொல்லும் பொருளும் பொறுத்துக. மல் எடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற என்று பொருள். சமர் என்றால் போர் என்று பொருள். களனி என்றால் வயல் என்று பொருள். நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல். தூற்றும்படி என்றால் இகழும்படி என்று பொருள். பொறுத்துக சொல்லும் பொருளும். இழைத்து என்றால் பதித்து என்று பொருள். நன்றி அறிதல் என்றால் பிறர் செய்த நன்றியை மறவாமை என்று பொருள். ஒப்புரவு ஒப்பிட்டு ஆராய்ந்தால். வற்றாமல் குறையாமல். சீர்தூக்கின். அதாவது ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படிங்கிறது பொருள். இழைத்து பதித்து நன்றியறிதல் பிறர் செய்த நன்றியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல் தான் ஒப்புரவு. வற்றாமல் என்றால் குறையாமல் என்று பொருள். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் சி 2, 3, 4, 5, 1. இனி பொறுத்துக. மகர சங்கராந்தி என்று கர்நாடகத்தில் அழைப்பார்கள். எது? பொங்கல் பண்டிகையை. லோரி அப்படிங்கிறது பஞ்சாபில் பொங்கலுடைய பெயர் லோரி. உத்தராயன் என்பது ராஜஸ்தானின் பொங்கல் பண்டிகைக்கு பெயர். அந்த பொறுத்துக தான். மகர சங்கராந்தி கர்நாடகம், லோரி பஞ்சாப், உத்தராயன் ராஜஸ்தான். சரியானதை தேர்ந்தெடுக்க. உழவர்கள் தை திங்களில் விதை விதைப்பர், ஆடி திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். இது தவறானது. ஆடி திங்களில் விதை விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்வர் என்பதே சரியானது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். சரியானது. தை மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள் ஆகும். இது தவறானது. கூற்று 1, 3 தவறு, 2 மட்டுமே சரி. இனி 50வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரத கோவில் எனப்படும். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பொருள் என்று பெயர். இந்த ரத கோவில் மாமல்லர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கூற்று 2, மாமல்லரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. கூற்று 3, அர்ஜுனன் தவம் செய்யும் சிற்பப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பொருள். இதனை பாகிரதன் தவம் என்றும் கூறுவர். அதாவது கூற்று 1, 3 சரியானது. கூற்று 2 தவறானது. மாமல்லரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்பது தவறானது. அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு என்பதே சரியானது. அவ்வளோதான். இனி டேர்ம் 3ல் உள்ள முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில்.